பாலே அதமல தந்தருள்வா தந்தருள்வதனே பாலே உனை பாட பரபர தந்தருள்வா கருள்பவனே பாலில் உனை பாடு பரபர தந்தருள்வா சொந்தோண்டி சிவத்தில் சக்தி தோண்டி சக்தியில் சதாசம் தோண்டி சதாசம் மஜன் தோண்டி மகேஸ்வர உத்தரம் தோண்டி உத்தரவில் மகாவிஷ்ணு தோண்டி மகாவிஷ்ணு பிரம்மா தோண்டி பிரம்மாவில் அப்ப தோண்டி அப்போட வாயு தோண்டி வாயுவில் பிரிவு தோண்டி பிரிவில் அண்ணன் தோண்டி அண்ணன் தொடர்ச்சிகள் தோற்றி வைக்கப்பட்ட சிறுசி திதி சங்காரம் சொல்லக்கூடிய உத்தரவுக்கு முதலாக விளக்கக்கூடிய அந்த சிறுசிகத்த பரவற்பத்திற்காக முதலில் நாடு தோற்றி வைக்கப்பட்ட அவர்கள் நிலத்தை நாடாமலை துறவரத்தை ஆடி சுட்டுப்பட்ட ஒரு கணத்துக்காக குமகொண்ட பிரமன் வீட்டு 10 வரை படைத்தான். அப்படி படைத்து நீங்களாவது உலகத்தை உத்தரவிட்டான் பிரமன் அந்த வழியில் அனைவருமே நடந்தார்கள் யாமற்றும் இடர்களை வெற்று திருமதி கை கொண்டு அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு கோத்திர பிரியா சூர்யா கனகபிரியா ருத்ரா இனிப்பிரியா கந்தா கனகர பிரியா சுனபா கனகப்பிரியா நார்வாயும் சொல்லக்கூடிய அதிக வழக்கம் இருந்து சத்திரவத்தின் அதிபதியாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிறுசிகத்தா பிரபலைக்கு நலாசலியை பெற்று இரண்டாவதாக வைகுண்டம் சென்று காக்கும் கடவுள் அந்த பரந்தாமல் நடிக்கப்பட்ட முதல் மூன்றாவதாக கைவாயமலை சொல்லி அங்கு அருமையக்கூடிய உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் இளவிழாவின் நீமணி மேனிகள் அழகில் ஜோதியவன் அம்பலத்தில் ஆடுவான் மனசிலம்படி வாழ்த்து வழங்குவோ என்கின்ற அப்பேற்பட்ட அந்த கைலாசநாதனையும் அந்த பிரசன்னாத வழிபட்ட போதிலும் வெளிமலை சால் உருவாய் எருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா என்கிற வெளிமலை சார்வரமாக வருவதாக கூட ஒரு நாளைக்கு தங்கி ஒரு கழகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற காரணம் ஒருவேளை அந்த கழக செவ்வ நடக்கலாம் இவருடைய சிறசாக்கப்பட்டதோ உங்களை எல்லாம் நினைச்சா ஒரு வீட்டு பாமா உங்களை நினைச்சா அதோட எங்க 4 பேருக்கும் பாமா தெரியுது. ஏன் கழகம் நடக்கிறதுனா ஏன் மண்டை வெடிக்கணும்? ஆமா இத போட்டு உடைக்கிறீங்களே நாளைக்கு நாடகத்துக்கு என்ன பண்ணீங்க? ஓமசாமி உங்களுக்கு எல்லாம் சூது வினயம் தெரியும் போது எங்களுக்கு நாங்க பூலவத்துல பிறந்தவர்களுக்கு எங்களுக்கும் சூது வினயம்னா என்னன்னு தெரியும். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும் பின்பு தர்மமே வெல்லும். ஏன் கழகம் வெற்றி அடையணும்னா உலகத்துல எத்தனை தெய்வம் உண்டு, எத்தனை விதத்துல பெரிய அவதாரம் செஞ்சிருந்தாங்க கூட வாழ்க்கையில் எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் முத கும்பிடுற தெய்வம்னா யாரை சொல்றான்? விநாயகர். விநாயகர் பெருமான். உலகத்துல படைக்கிற கடவுள் பிரம்மா, அவர் யாரும் முதல்ல கும்பிடல. காக்கிற கடவுள் பெருமாள், அவர் யாரும் முதல்ல கும்பிடல. அழிக்கும் பெருமாள் சிவன், ஆனா அவரை யாரும் போகல. ஆனா விநாயகர் பெருமான முதல்ல கும்பிடணும். அப்படி ஒரு காலக்கணக்கு அற்புதமான ரசிகர்கள். ஆனா இந்த மாதிரி இடத்துலதான் விதைய விதைக்கணும் அப்படிங்கிற காரணம் சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு அப்படிங்கிற 3 நாடு நம்ம நிற்கக்கூடிய பகுதி சோழ நாடு. அப்படிங்கிற சோழ நாட்டுல அதுவும் திருச்சி மாவட்டத்துல திருச்சிக்கு போனா அங்க ஒரு பிள்ளையார நம்ம அவசியமா கும்பிடணும். எந்த பிள்ளையார் தெரியுதானே? என்ன பிள்ளையார்? சபாஷ், அப்படி இருக்க நீ வெரி குட். வெள்ளக்காரன் சொல்லி இருக்க. உச்சிங்கிற மலையில ஒரு பிள்ளையார் இருக்கார். அவர் யாரு? அப்படி சொல்லுங்க. அதுதான் ஆலயம் தொழுவது சாலம் என்று ஒரு கோயிலுக்கு போனோம்னா அந்த கோயில்ல எப்படி முறையா சாமி கும்பிடணும் அப்படிங்கிற கலாச்சாரத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல திருவிழான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 10 கிடாயை வெட்டி வந்தவங்களுக்கு சோறாக்கி போட்டு சரக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு பேர் திருவிழா இல்ல. திருவிழா அப்படின்னா 4 இடம் சுத்தமா இருக்கணும் திருவிழா முடிய வரைக்கும். அந்த 4 இடம் எது தெரியுமா? நம்ம ஊர்ல திருவிழாங்கிற ஒரு தேதி முடிவு பண்ண உடனே காப்பு கட்டுறது விழா இருக்கும். அன்னைக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? வீடு வாசலை கழுவி வீடு வாசலை சுத்தம் செய்யணும். 1. 2வது கோயில், அந்த கோயில கழுவி சுத்தம் செஞ்சிடணும். 3வது மாவிள கோயில்ல முளைப்பாய் எடுக்கிற பொழுது தெருங்கிற வீதியை சுத்தம் செஞ்சிடணும்.
4வது மனுஷனுடைய மனசை சுத்தமாக்கி கோயிலுக்கு முன்னால குடும்பத்தோட உட்கார்ந்து பாக்குறதுக்கு பேரு தான் திருவிழா. அதனால 4 இடம் ரொம்ப சுத்தமா இருக்கணும். அது காலக்கணக்கு. அந்த வகையிலே மாணிக்க விநாயகர், அந்த மாணிக்க விநாயகருக்கு ஒரு பெருமை உண்டு. இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மனுக்கு கோயில் போனோம்னா அங்க ஒரு பிள்ளையார் அவசியமா நம்ம கும்பிடணும். அங்க இருக்கிற விநாயகருக்கு பேர் மூக்கூர்ணி விநாயகர். 3 மரக்கா நெல்லை எடுத்து அதை அரிசியாக்கி கொழுக்கட்டை செஞ்சு அந்த விநாயகர் பெருமானை கும்பிட்டுட்டோம்னா விமோச்சனம். அப்படின்னா அற்புதமான அறிவு நிறைந்த பகுதின்னு நான் நினைக்கிறேன். இந்த பகுதிக்கு வெளிநாட்டாகி விட்டது. அதனால நிறைய விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கணும். அப்படின்னா பிள்ளையார் கோவிலுக்கு எல்லாரும் போயிருப்பீங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரு மகிமை, தமிழனுக்கு ஒரு மகிமை. இன்னைக்கும் தமிழ்நாட்டுல ஒரே ஒரு பிரதிஷ்டி பெற்ற பிள்ளையார் கோவில்ல உண்டியலே இல்ல. உண்டியல் இல்லாத பிள்ளையார் கோவில் எங்க இருக்குங்கிறத கொஞ்ச நேரம் நீங்க தேடுங்க. அதற்கு முன்னாடி அத்தி முகத்தோடை ரணா திருமகனை சத்திக்கு புதல்வனை சித்திக்கு ரமணி முத்துக்கு நிறுவி தீர்த்தம் தொழுவோனே என்கின்ற அந்த செல்வ கணபதியை வணங்குவோம். எல்லாமே உண்மையாக அமைய வேண்டும். நாராயணா. எங்கள் குல சித்தி விநாயகனே சித்தி விநாயகனே சிவகுல தவக்கொழுந்தே சிவகுல தவக்கொழுந்தே சீருடன் ஆழ்ந்தவனே செல்வக்கணபதியே
காரணமாக இந்த விநாயகர் வழிபட்ட வெளிமலை சார் ஆங்கார உள்ளடை கைப்பொருள் சுத்தத்தை தூங்காமல் தூங்கி சுகப்பெறுவதை காலம் சிவாய நம என்று சிந்தி திருப்பூருக்கு அபாயம் ஒன்றும் ஆளுமில்லை. அருளமான இந்த வெளிமலை சாலை பார்க்கின்ற போது அழகான சோலையிலே பெருமையான ஒரு கல்யாணம். கல்யாணம் யாருக்குங்கய்யா? யாருக்குயா கல்யாணம் யாருக்கு? முடிவு பண்ணி நீங்க தானங்க வச்சிருக்கியா? யோசிக்க ஒன்னா சேர்ந்து முடிவு அற்புதமா வச்சிருக்கீங்க. கல்யாணம் யாருக்கு? முருகனுக்கு இந்த கல்யாணம் தேவையா? நல்லா கேட்டிய கேள்வி. நம்ம 10 லட்சத்துக்கு பொழப்பு என்ன? உனக்கு பொழப்பு நடக்கிறதுக்காக கலாச்சாரம் மாறக்கூடாதுயா. வாழ்க்கையில கலாச்சாரம் மாற என்னைக்கு கலாச்சார சீரழிவு வந்துச்சோ நம்ம எல்லாம் தவிச்சு போயிருக்கோம் இல்லையா? நான் முருகனுக்கு இந்த கல்யாணம் தேவையா அப்படின்னு ஏன் கேட்டேன் தெரியுமா? காரணம் இல்லாம கேட்கல. இன்னைக்கு நம்ம ஆளு நடத்துற கல்யாணம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால உட்கார்ந்துருக்காங்க ஐயாக்கெல்லாம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால அத நல்லா கவனமா கேட்டுக்கங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால நம்ம ஆள் நடத்துற கல்யாணம் எப்படி நடத்துறான் தெரியுமா? அந்த கல்யாணத்துக்கு இந்த கல்யாணத்துக்கும் என்ன வேறுபாடுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பொண்ணை முடிவு பண்ண உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரன் செய்ய வேண்டிய முத வேலை என்ன தெரியுமா? அதைத்தான் நம்ம பாட்டு அற்புதமா சொன்ன. தை பிறந்தால் வழி பிறக்கும். என்ன வழி பிறக்கும்? இடுப்பு வழிதான். தை பிறந்தால் வழி பிறக்கும். நியாயமான விஷயம் தான். என்ன வழி பிறக்கும்? அன்னைக்கு விவசாயம் பண்ணானே எப்படி பண்ண தெரியுமா? விதைச்சா விதைய பொன்னி விதை நாத்தை பறிச்சு கொண்டு வயல நடுவேன். அந்த கருது எவ்வளவு இருக்கும்? இவ்வளவு உயரம் இருக்கும். அப்படியே வரப்புல சாஞ்சு கிடக்கும். அப்பத்தான் இவன் கேட்டேன், இங்க இருந்துன்னா அந்த வயலுக்கு போகணும்னா வரப்புல கருதெல்லாம் அப்படியே வெள்ளஞ்சு சாஞ்சு கிடக்க எப்படா மிதிச்சுக்கிட்டு போறது அப்படின்னு இவன் கேட்டான். அதுக்கு சொன்னா பாரு நம்ம பாட்டேன், கவலைப்படாதடா தை பிறந்தால் வழி பிறக்கும். வயல்ல விளைச்ச நெல்ல ஒரு மரக்கா எடுத்தான். மாப்பிள்ளை வீட்டுக்காரன் செய்ய வேண்டிய வேலை தெரியுமா? ஒரு மரக்கா நெல்ல வீட்டுல உட்கார்ந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரன் உரிக்கணும். உரிச்சு உள்ள இருக்கிற அரிசிய முனமுறியாம பசும்பால் சந்தனம் குங்குமம் கலந்து புதுசா ஒரு ஓலை போட்டியில கட்டி வச்சிடணும். அதுதான் மணமக்கள் மேல போடக்கூடிய அர்ச்சனை அரிசி. வாழ்க்கையின் ஆரம்பம் அர்ச்சனை அரிசி. கடைசியில் அவன் செத்துட்டான்னா அவன் வாயில போடுறது வாக்கு அரிசி. மனிதனுடைய ஆரம்பமும் முடிவும் அரிசியில என்ன முடியுதுன்னா காரணம் அப்பேற்பட்ட கல்யாணம். 3 நாள் இருக்க முகூர்த்த கால் நட்டான். மணவர அமைச்சா 3 அரசாணி பானை வச்சா. கல்யாண கிழுவைய நட்டு வச்சா. பொண்ணையும் மாப்பிளையும் கிழக்கு திரும்பி உட்கார சொன்ன. 21 நூலை எடுத்து மஞ்சளை தடவின. மாங்கல்யத்தை கோத்த. மாப்பிள்ளை கையில கொடுத்தேன். கற்றா தாலி என்ன? மாப்பிள்ளை எத்தனை முடிச்சு போட்டேன்? எந்த ஊர்ல எம்ம முடிச்சு போட்டேன்? ஒரு முடிவு பண்ணி சொல்லுங்க. 2ஆ 3ஆ 1ஆ? ஒரு முடிச்சு. ஒரு முடிச்ச போட்ட மாப்பிள்ளைக்கு 2 முடிச்சு போட தெரியாதா? தாலியை கட்டிக்கிட்டவ கேட்டா ஒரு முடிச்சு புருஷன் போட்டிருக்காரு, கட்டுதல போட்டிருக்கா ஒரு முடிச்சு. 2 முடிச்சு யாரு போடுறதுன்னு சந்தேகத்துல கேட்டா. அப்பத்தான் சொன்னா மாப்பிள்ளையோட அக்காவோ தங்கச்சியோ நாத்துனா உனக்கு 2 முடிச்சு நான் போடணும்னா. ஏன் தெரியுமா 2 முடிச்ச நான் போடணும்? ஏன் தெரியுமா உனக்கு நான் நாத்துனா? காரணம் இல்லாம கிடையாது. வயல்ல விதைய விதைச்சிட்டோம்னா அது நாத்து. அந்த நாத்து அந்த வயல்ல இருந்தா கருதாகாது. அந்த நாத்தை பறிச்சு அடுத்த வயல்ல நட்டா எப்படி கருதாகுதோ அது போல நான் அடுத்த வீட்டுக்கு வாழ போறவ. அதனாலதான் நாத்துக்கு நிகரா எனக்கு நாத்துனான்னு பேர் வச்சு 2 முடிச்ச உன் கழுத்துல ஏன் கேட்ட தெரியுமா? நீ பிறந்த வீட்டுக்கு ஒரு பெருமை சேர்க்கணும், நீ புகுந்த வீட்டுக்கு ஒரு பெருமை சேர்க்கணும். 2 முடிச்ச அவ போட்டா. போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணா? வீட்டுக்கு வந்த மனைவி எப்ப குளிக்கிறாளோ எப்ப குளிச்சாலோ முகத்துக்கு மஞ்சள் போடுவா. அவ போட்டிருந்த அந்த கைத்துக்கு மஞ்சள் போடுவா. மஞ்சள் இழந்த கைத்த அவ கழுத்துல போட்டிருந்தா. அந்த மஞ்சளை அவ சுவாசிச்சா அவளுக்கு எந்த வியாதியும் அன்னைக்கு வரல. இரவு நேரத்துல புருஷன் பக்கத்துல படுத்திருப்பா. அந்த மஞ்சளை அவ சுவாசிச்சா எந்த வியாதியும் வரல. இரவு நேரத்துல குழந்தைய பெற்று அரவணைச்சு போட்டிருப்பா. ஆத்தா அந்த குழந்தைக்கு எந்த வியாதியும் வரல. எப்ப நம்ம மஞ்சள் கைத்த அவுத்தெறிஞ்சிட்டு தங்கச்சையின கோக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரஷரா மொக்கா மக்கா இன்னைக்கு முடிவுக்கு வரல. மஞ்சள் நீராடின மாவிளை தோரணம் கட்டின. இந்த தோரணம் ஏன் தெரியுமா? காரணம் இல்லாம கட்டல. நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்ச அற்புதமான விஷயம். ஏன்னா திருவிழாங்கிறது பல மக்கள் கூடக்கூடிய இடம். அப்ப பல மூச்சு காற்று. அந்த காற்றை சுத்தம் செய்யக்கூடிய பெருமை
இந்த மாவிலைக்கும் இந்த வேப்பிலைக்கும் மட்டும்தான் உண்டு. அதனாலதான் கோயில்கள்ல தோரணம் கட்டணும் அப்படின்னு கலாச்சாரத்தை கொடுத்தான். இந்த இடத்துல இந்த கல்யாணம் சிறப்பா நடைபெற வேணும் அப்படின்னு நினைச்சா இறைவனுக்கு மனிதனுக்கு நிச்சயமாக ஒரு தொடர்பு உண்டு. அந்த தொடர்பு எந்த வகையில அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு இடத்தை ஒழிக்கின்ற போது எப்படி வந்திருக்கு தெரியுமா? ஹலோ, நாடக ரசிகர்கள் வாட்ஸ்அப் குரூப் சார்பாக ஸ்ரீ அண்ணாதுரை கள்ளிப்பட்டியை சேர்ந்த அருமை உள்ளம் எனக்கு 51 ரூபாய் அன்பளிப்பாளருக்கு பெருமை பெற்றுள்ளார்கள். நாடக ரசிகர்கள் வாட்ஸ்அப் குரூப் சார்பாக கள்ளிப்பட்டியை சேர்ந்த அண்ணாதுரை அவர்கள் எனக்கு 51 ரூபாய் அன்பளிப்பாளர்கள் அன்பளிப்பை பெருமைப்படுத்திய அருமை உள்ளவர்களுக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி நடிகட்ட வணக்கம். ஆலங்குளம் மாடுபிடி வீரர்கள் எனக்காக ரூபாய் 50 முத்தப்பா நினைவாக ஒரு பாடல் கலைக்கண்ணம் ரசிகர்கள் சார்பாக கண்ண திறந்தா ஒளியில அதுல பாடல் கேட்டிருக்காங்க. அன்பளி கொடுத்த ஆலங்குளி மாடுபிடி வீரர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். முத்தப்பா ரசிகர் மன்றம் படுகைக்களம் குமார் ஊரெல்லாம் பாடவா அப்படி ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. அந்த அன்புலத்துக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். வெற்றிலையில் ஏன் ஆரம்பிச்சிட்டீங்களா? வெத்தலையில ஏன் காம்ப கிள்ளணும் அப்படின்னு அன்பளிப்பு கொடுத்து கேட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன சந்தேகமோ எங்களை கேளுங்க, அவசியம் தெரிஞ்சவத்தையும் பதில் சொல்லுவேன். தெரியலன்னா தெரியலன்றேன், தேடி கண்டுபிடிச்சு போடுவேன். அப்படி வகையிலே இடத்தை வந்திருக்கின்ற பொழுது எப்படி வந்திருக்க நினைச்சா குமாரவட்டியை சேர்ந்த ஆர்வம் அவர்கள் இந்த சீட்டை எல்லாம் அங்கே தூக்கி போடணும். குப்பை தொட்டியா இங்கு பன்னீர் விலைகளே என்ற பாடலை பாடுமாறு 20 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். குமாரப்பட்டியை சேர்ந்த குமார் குருசிக்கு அவசியமா பாடுறேன். அவருடைய காலத்துக்காக இடத்தை உழைக்கின்ற பொழுது குமாரவட்டி ஆறுமுகம் அவர்கள் இப்படி கொடுத்துருக்காங்க. நன்றி முருகர்களே. ஆமா, இடத்தை வர்ணிக்கின்ற பொழுது எப்படி வர்ணிக்கணும் தெரியுமா? இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். மனிதன் படித்த சிலைகள் எல்லாம் இறைவன் ஆளுகிறான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். அந்த மனிதன் படித்த சிலைகள் எல்லாம் இறைவன் ஆளுகிறான். இறைவன் ஆளுகிறான். அழகான சோழியை பார்க்கின்ற பொழுது ஆனதற்கு மரங்களும் அழகான சோழிகளும் வானத்தை துரத்துகின்ற வண்ண மேகங்களும் ஓடி நீர் ஓடி முதிர்கின்ற பூக்களும் கணீர் கணிந்த கவனபோசி கண்ணுக்கு அழகு மலைகளையும் பார்க்கின்ற பொழுது ஆஹா என்ன அற்புதமான இடம். எனக்குமே இந்த வெத்தலைக்கு ஒரு மகத்துவம் இருக்கு. இந்த வெத்தலைக்கு ஒரு மகத்துவம் இருக்கு. தரிக்கிற விஷயம் ரெண்டு தான். ஒண்ணு தாம்பூலம் தரிக்கணும், இன்னொன்னு கருத்தரிக்கணும்.
இல்லையா? ஒண்ணு தாம்பூலம் அரிக்கணும், இன்னொன்னு கருத்து அரிக்கணும் அப்படிங்கிற காலக்கணக்கு. இந்த வகையிலே இந்த வெத்தலை காம்பை ஏன் கிள்ளணும் அப்படின்னா உற்பத்தி தான், எல்லாமே உற்பத்தி தான். இந்த வெத்தலை தேவலோகத்துல இல்ல. ஒரு சமயம் என்ன பண்றேன், இதெல்லாம் வந்து புராண காலகட்டம். அப்ப இந்திரன் அங்க இருந்து பூலோகத்துக்கு வந்தானோ. எங்க? அயோத்திக்கு. சாப்பிட்ட உடனே இன்னைக்கு நம்ம கலாச்சாரம் என்ன, நம்ம சாப்பிட்ட கொடுத்தாங்க பத்தியா, அதான் முக்கியமான விஷயம். சாப்பிட்ட உடனே வெத்தலை கொடுக்கணும், கலாச்சாரம் இல்லையா? அப்படி வெத்தலை எடுத்து குடிக்கிற பொழுது அந்த வெத்தலையை சுவைக்கிறேன். ஆஹா என்ன அற்புதமான சுவை அப்படின்னு ஒரு ஆனந்தம். பார்த்தேன், ஆஹா இந்த வெத்தலை இந்த பூலோகத்துல இருக்க, இது தேவலோகத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆசையில என்ன பண்ண, அங்க இருந்து அத்தனை ஆம்பளை பண்ணி அனுப்பி வச்சான். வருணன்ல இருந்து ஆட்கள் இருந்து சூரியன்ல அத்தனை பேர்த்து அனுப்பி வச்சான். அவங்க என்ன பண்ணாங்க, வந்தாங்க, ஒரு வெத்தலையை ஒடிச்சாங்க, கையில கொண்டு இங்க இருந்து அங்கே போய் சேர்த்தாங்க. தாங்குமா வெத்தலை? சூரியனுடைய வெப்பம் வெத்தலை கூட கருகி போச்சு அங்க கூட சேர்க்கையில. அப்பத்தான் இந்த லோகத்தில் நம்மளக்கூடிய ஊர்வசி கேட்கிறா, இந்த வெத்தலையை நான் போய் கொண்டுகிட்டு வர்றேன்னு. அவன் சொன்னானா, இத்தனை ஆம்பளை பயிலுக்கு போனாங்க, எவனாலையும் கொண்டு வர முடியல, நீ எப்படி கொண்டு வருவேன்னு. கொண்டு வரேன்ட்டு அங்கே இருந்து வந்தா பயிலுக மாதிரி வெத்தலையை ஒடிச்சு கையில ஒடிக்கிட்டு வரல, ஒரு வெத்தலையை ஒடிச்சு அதனுடைய காம்பு பகுதியை தன்னுடைய யோனிக்குள்ள வச்சா. யோனிக்குள்ள வச்சு கொண்டு போய் அங்க கொடுத்தா. அப்பத்தான் அவன் கேட்டான், இத்தனை ஆம்பளை பயிர்களால கொண்டு வர முடியாத காரியத்தை நீ எப்படிமா செஞ்சேன்னு அவன் கேட்டான். இந்த சுட்டு இருக்கிற வெயில்ல எப்படி கொண்டாத அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கு இவன் சொன்னா பாரு, இவங்க மாதிரி முட்டாத்தனமா நான் செய்யல, வெத்தலையை கையில ஒடிச்சிட்டு வந்தாங்க, அந்த வெத்தலையை ஒடிச்சு அந்த காம்பை தன்னுடைய யோனிங்கிற இடத்துக்குள்ள வச்சுக்கிட்டேன். அந்த யோனிங்கிற இடம் எப்பவுமே ஈரப்பசை பயங்கரத்தான் இருக்கும், அதனாலதான் அங்க இருந்ததுனால வெத்தலை கருகலை அப்படின்னு அங்க சொல்ற பொழுது அவன் பார்த்தா, ஆடாச்சி இந்த இடத்துல இருந்ததாடா சுவைக்கணும்னு சொல்லி காம்பை கிள்ளி எரிஞ்சிட்டு வெத்தலைப்படக்கூடிய காரணம். இது யார் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் அப்படிங்கிற கலாச்சாரம். அந்த வகையிலே இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது அழகான சோழி பெருமையான இடம். இந்த இடத்தை வைத்து பார்த்தால் இன்று எத்தனை விதமான பூக்கள் எல்லாம் பூத்து கொடிஞ்சு கொண்டிருக்கிறது. எத்தனை விதமான பூக்கள் பூத்து கொடிஞ்சு கொண்டிருந்தாலும் கூட அழகான சோழியை பார்க்கின்ற பொழுது இது இது என்ன மரம் ஏப்பா? என்ன மரம்? இது நாங்களும் உங்களோடதான் குப்பை ஓட்டுறோம். எங்கிட்ட போய் கேட்கறீங்க, அது நல்லா கேள்விய வரைஞ்சால்கிட்ட கேட்காத எங்கிட்ட கேட்கறீங்க. பத்தியல என்ன மரம்னே தெரியலையா? சரி அதை கூட விட்டுருவோம். நம்ம ஊர்ல இத்தனை பெரியவங்க, இத்தனை இளைஞர்கள், இத்தனை ஆத்தாவார் உட்கார்ந்துருக்காங்க. இவங்க கிட்ட கேட்டா சொல்ல மாட்டாங்களா? நம்ம ஏன் அதை கேட்கணும்? இப்ப பாருங்க, நம்ம ஊர்ல பூ பூக்கும் காய் காய்க்காது, காய் காய்க்கும் பூ பூக்காது. அந்த மரம் நம்ம ஊர்ல மட்டும்தான் பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாகும். இதுதான் இயற்கை. ஆனா நம்ம ஊர்ல காய்க்கு மேல பூக்குற அதிசயமும் நம்ம ஊர்ல தான். காய்க்கு மேலதான் பூக்கும். எங்க கொஞ்ச நேரம் அதை நீங்க தேடணும் அப்படிங்கிற காலத்துக்காக அற்புதமான அன்பான உள்ளத்தை நான் உற்று கவனிக்கின்ற பொழுது அன்பு பலத்தை எப்படி வரைக்கும் தெரியுமா? அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நமது நமது தரும உலகிலே தானம் தர்மம். இந்த தானத்துக்கும் தர்மத்துக்கும் வித்தியாசம் இருக்குண்ணே. தானம்னா கேட்டு வாங்குறது, தர்மம்னா கேட்காம செய்வது. அதாவது உலகத்தில் சிறந்த தானம் அப்படின்னா என்ன தானம் ஐயா? நிதானம் இருக்கிறது தான் மனுஷன். ஓர் அறிவு உள்ளது மண்புழு, ஈர் அறிவு உள்ளது பட்டாம்பூச்சி, 3 அறிவு உள்ளது தாவரம், 4 அறிவு உள்ளது பறவை, 5 அறிவு உள்ளது மிருகம், 6 அறிவு உள்ளவன் மனிதன். மனுஷனுக்கு நிதானம் இருக்கணும். அதனாலதான் மனுஷனுடைய அங்க அடையாளத்துக்கு எப்படி இறைவன் பெருமை கொடுத்தான் பாருங்க. இந்த கால் பாதத்துக்கு என்ன பேர் தெரியுமா? அடின்னு பேரு. சிறு வயசுல குழந்தை அடி எடுத்து வைக்கணும்னு ஆசைப்படுவான் அம்மா, அதனாலதான் பாதத்தை அடின்னு வச்சான். அது ஆரம்பம். மனுஷனுடைய உடம்புல கால் பகுதி எது தெரியுமா? இந்த முழங்கால். அதனாலதான் அதுக்கு முழங்கால்னு பேர் வச்சான். கால் பகுதி. அரை பகுதி எது தெரியுமா?
இடுப்பு. அதனாலதான் அங்க கட்டினேன். நம்ம சொல்லுவேன் அருணா கயிறுன்னு இல்ல, அரை நான் கயிறுன்னு அதுக்கு பேரு. அரை நான். அப்ப உடம்புல அரை பூதியது இது. இது என்ன தெரியுமா? வயிறு. சாப்பிடுற சாப்பாடு வா இரு வா இரு, இதுக்கு வயிறுன்னு பேரு. முக்கால் பகுதி இந்த கழுத்துன்னு பேரு. முடிவு என்ன தெரியுமா? அதனாலதான் முடின்னு இதுக்கு பேர் வச்சாங்க. முடி தலையில இருக்கு. மனுஷன் உடம்புல அங்கடையாளங்கள் இருக்கிறது. உலகத்தில் சிறந்த தானம் அன்னதானம். அன்னதானம் இல்ல, நீங்க சொல்லுங்க என்னென்ன தானம் உலகத்தில் சிறந்த தானம்? நிதானம் இருக்கிறதா மனுஷன்? மனுஷனுக்கு நிதானம் இருக்கணும். வந்தா மனுஷன் இருக்கிறவனுக்கு சோறு போடுறதுக்கு பேர் அன்னதானம் இல்ல. உலகத்தில் சிறந்த தானம் ஒரே ஒரு தானம் மட்டும்தான். அது என்ன தானம்னா கண்ணு இருக்கிறது கொடுக்கிறது தானே. அவர் தன்மானமா? நான் சிறந்த தானம். தானம்னா என்ன? கொடுப்பது, கொடுக்கிறது இல்லையா? தேடணும், தேடிக்கிட்டே இருக்கணும். தேடாம விட்டுட்டீங்க, தமிழ் கலாச்சாரம் சீரழிச்சிருச்சு. நிப்பாட்டுறதுக்கு ஆள் இல்ல, தேடிட்டே இருக்கணும். தாய் வழி வந்த அங்கங்கள் எல்லாம் ஓர் வழி செல்வது, ஓர் வழி செல்வதால் தாயே நமதே. சோலைக்கு மறைந்து காய்கறியால் அழகான சொல்லி பெருமையான இடம். இது எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது எங்கூர்த்தோ ஒரு விதமான காரணம் சேர்க்கின்றது. என்ன காரணம்? அழகான ஒரு சோ, பெருமையான ஒரு சோ, ஆளோட சோ, கவனம் சேர்க்கின்ற வள்ளி. இப்படிப்பட்ட வள்ளி ஏன் வந்தால், எதற்காக வந்தால்? முருகனை கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த காலத்தோட இந்த இடத்துக்கு வந்திருக்கா. இவருடைய பெருமையை அற்புதமா அழகா வர்ணிப்பதற்கு முன்னால இந்த வள்ளி ஏன் வந்திருக்கா தெரியுமா? முருகனை கல்யாணம் பண்ணிக்கணும் அவருடைய காரணத்துக்காக வந்திருக்கா. நம்ம ஊர்ல முருகனுக்கு மாலை போடாதெல்லாம் இருக்கீங்களா? இருக்கீங்களா? அதான் விஷயம். முருகன் கோயிலுக்கு மாலை போட்டா எந்த ஊருக்கு போறீங்க? அப்படியா? ஒரு பேச ஒரு இடம் இல்லையா? உண்டா? இல்ல பயப்படுற இல்லையா? என்ன பயம்? இல்ல முதல்ல நீங்க 48 நாள் மாலை போட்டு கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்கள. காசை கொடுத்து வந்து இவரை கூட்டிட்டு வந்தா இவர் நம்மள்டே கேள்வி கேட்கிறாருன்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம். கேள்வி கேட்கலங்க, தூங்குறேன், தூண்டி விடுறேன். நல்ல மறைஞ்ச கலாச்சாரத்தை தூண்டி விடுறேன், அவ்வளவுதான். 249 அடி.
ஐயா ஸ்ரீரங்கம் கோபுரம், அந்த ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் 249 அடி. போய் பாத்துக்க, 115 அடிலாம் கிடையாது இல்லையா? காரணம் பழனிக்கு மாலை போடுறோம். அது நீங்க முதல்ல இருந்த சொல்லி இப்ப கட்டிட்டாங்க ராஜகோபுரம். ஆமா, காரணம் இன்னைக்கு பழனிக்கு மாலை போட்டு போடுன்னு சொல்றீங்க. பழனியில முருகன் இருக்காரா? ஓடி போயிட்டாரு. இல்ல இருக்கிறான்னு கேட்கறீங்க, ஏதோ சந்தேகமாக கேட்கிறாரு. தெரியாம தானே கேட்கிறேன். இருக்கிறாங்கன்னு போறாங்க. எங்க? நான் பழனியில முருகன் இருக்கிறான்னு ஏன் கேட்கிறேன் தெரியுமா? ஏதோ ஒரு அர்த்தம் வச்சிருக்காரு. பழனிங்கிறது அந்த ஊரோட பேரு. முருகன் எங்க இருக்காரு? நான் கேட்கிற விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். பழனிங்கிறது அந்த ஊரோட பேரு. முருகன் எங்க இருக்காரு? எந்த கோயிலுக்குள்ள? கோயிலுக்குள்ளயா? எந்த மலை மேல? பழனிதான் ஊரோட பேராச்சு. அட மலைக்கு பேரு தான் கேட்டுட்டு இருக்கிறார். கேட்கிற புரியுதா இல்லையா? அவர் எது அர்த்தம் தெரியல. பழனிங்கிறது அந்த ஊரோட பேரு. வயலூர் ராமியா. பழனிங்கிறது அந்த ஊரோட பேரு. முருகன் இருக்காரு. எங்க இருக்காரு? முருகன் இருக்கு. திரு ஆவின் கீழே கீழே 5 பேருக்கு மோட்சம் கொடுத்தான். அடிவாரம் முருகப்பெருமான் அடிவாரத்துல 5 பேருக்கு விமோசனம் கொடுத்துட்டு மேல ஏறிட்டாரு. இது ஏன் சொல்றேன் தெரியுமா? அந்த மலைக்கு பேர் என்ன? அவர் கேட்கறது அதுதான். ஒரு கோயிலுக்கு போனா பழனி மலை பழனி மலைன்னே சொல்லப்படாது. பாருங்க, ஒரு கோயிலுக்கு போனா எப்படி சாமி விஷயமே கொடுக்காதனால டென்ஷன்ல இருக்காரு இல்லையா? என்ன காரணம் தெரியுமா? ஒரு சிவன் கோயிலுக்கு போனா முதல்ல யாரை கும்பிடணும் தெரியுமா? விநாயகரை கும்பிடணும், அடுத்து நந்தியை கும்பிடணும், அடுத்து சிவனை கும்பிடணும், சக்தியை கும்பிடணும், தெற்கால தட்சிணாமூர்த்தியை கும்பிடணும், வடக்கால சண்டிகேஸ்வரரை கும்பிடணும். அதுக்கு முன்னாடி நம்ம கை தட்டுமா வேக வேகமா. ஏண்டான்னு கேட்டா செவிட்டு சாமிடாங்கிற. ஒருத்தர் அப்படி சொல்றாங்க, ஒருத்தர் என்னமோ சொல்றாங்க. செவிட்டு சாமி ஐயா. ஏயா கை தட்டாங்கன்னா காதல காத சாமியா? அதான் இல்ல இல்லையா? சிவன் சொத்து குலநாசம்னா கணக்கு எழுதிக்கிட்டே இருக்கிறார். சிவனுடைய கோயில்ல கணக்க புள்ள இன்னைக்கு யாருன்னு கேட்டா சண்டிகேஸ்வரர். அவர் தான் கணக்க புள்ள. யார் யார் வர்றீங்க, என்ன வேலை செய்ய, என்ன சம்பவங்கிறத சொல்றது சண்டிகேஸ்வரர் தான். கோயிலுக்கு வந்து அவருக்கு முன்னால போய் ஏன் கை தட்டுறதுன்னா, அப்பா சண்டிகேஸ்வரா சிவன் கோயிலுக்கு வந்தா கொஞ்சோண்டு விபூதி எடுத்தா நெத்தியில பூசினடா, அதை கூட நான் வீட்டுக்கு கொண்டுட்டு போல இந்த பாத்துக்கடா உனக்கு முன்னால தட்டி வருன்னு சொல்லி கைதட்டி கும்பிடக்கூடிய காரணம் சிவன் கோயில்ல சண்டிகேஸ்வருக்கு உண்டான பெருமை. சிவன் கோயில சாமி கும்பிட்டா உட்கார்ந்து எந்திரிச்சு வரணும். பெருமாள் கோயில சாமி கும்பிட்டா உட்காரக்கூடாது, வீட்டுக்கு வந்துடணும். ஏன்னா செல்வத்தை வாங்குறான். வாங்குற செல்வத்தை கொண்டு வந்து எங்க வைக்கணும்? வீட்டுலதான் வைக்கணும். கோயில வைக்கலாமா? அங்கேயே வச்சுட்டு வந்தோம்னா அப்புறம் நம்ம எப்படி சோறுக்கு? அதனாலதான் சொன்னேன் பெருமாள் கோவில்ல உட்காரக்கூடாது. இது நம்முடைய கலாச்சாரம் ஐயா இல்லையா? கலாச்சாரம் மாறு பிடிச்சு வச்சுக்கோங்க, எதையுமே செய்ய முடியாது. அப்ப இப்படியே தான் இருக்கணும். தம்பி சொன்னாப்புல, முத்துராஜ் சொன்னாப்புல, எப்ப பார்த்தாலும் டிவி பாக்குறாங்க. டிவில இந்த விஷயம் வராது. இப்ப பாருங்க, நம்மளுடைய பாட்டை எவ்வளவு விஷயத்த எங்க ரகசியமா வச்சாங்கிறத சாதாரண ஒரு விஷயத்துக்குள்ள இப்ப நான் தெளிவுபடுத்துறேன் பாருங்க. வீட்டுல அன்னைக்கு சமைச்சு சாப்பிடுறோம், நிறைய சமைக்கிறோம், பதவிதமா சமைக்கிறோம். இதுல சைவத்துக்கு உண்டான சாம்பார். இந்த சாம்பார் வைக்கிற விதம் உங்களுக்கு சாதாரண ஆத்தா, அதுக்குள்ள எவ்வளவு ரகசியம் இருக்கிறத நான் சொல்றேன் பாருங்க. இன்றைக்கும் சாம்பார் குழம்பு வைக்கணும், என்ன பண்றோம்? பருப்பள்ளி போடுறோம், காய போடுறோம், வேக வைக்கிறோம். அதை தாளிக்கணுங்கிற ஒரு சம்பிரதாயம் உண்டாங்க ஐயா. எப்படி தாளிக்கிறோம்? சட்டி எடுத்து வைக்கிறோம், எண்ணெயை ஊத்துறோம், அடுத்து என்ன போடுறோம்? கருவேப்பிலை பருப்பு போடுறோம், கருவேப்பிலை போடுறோம். உண்டா இல்லையாத்தா? உண்டு. இங்கதாங்க நீங்க ரகசியத்தை கவனிக்கணும். என்ன சொன்ன? நம்முடைய பாட்டை உலகம் என்பது ஒரு வட்டம், வட்டமான சட்டி எடுத்து அடுப்புல வைடா, நீ சம்பாரிச்ச காசுங்கிற எண்ணெயை கொஞ்சம் ஊத்துறா, கடுகையும் உளுந்தம் பருப்பையும் அதுல ஏன் போன தெரியுமாடா? கடுகுங்கிறது வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி மாதிரிடா, உளுந்துங்கிறது வீட்டுல இருக்கிற புருஷங்கிற ஆம்பளை மாதிரிடா. ஏன்னா ஒரு மனைவியினுடைய கருவறை கருப்பா தாண்டா இருக்கும். அதனால தாண்டா மனைவிக்கு கடுகுன்னு அற்புதமான ஒரு காரணம் இருக்கு. உளுந்துங்கிறது வெள்ளை, ஆம்பளைக்கு ஏன் தெரியுமா உளுந்துங்கிற ஒரு பேரு? ஒரு ஆண்மகனுடைய வீரியம் வெள்ளையா தாண்டா இருக்கும். அப்ப உளுந்துங்கிற அந்த வீரியம் கடுகுங்கிற கருவறையில போய் சேர்ந்துருச்சுன்னா 10 மாசத்துக்கு அப்புறம் ஒரு புள்ள பிறக்கும். அதனால கருவேப்புள்ள கடைசியா போடுறான்னா, அப்படி குழம்பு தாளிக்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம ஆள் கொண்டு வந்து எவ்வளவு ரகசியத்தை புகுத்தி வச்சிருக்கா பாத்தீங்களா? மறைக்க முடியுமா? என்ன அற்புதமான விஷயம். ஆனா அவ்வளவு பெருமை வாய்ந்தது நம்முடைய கலாச்சாரம். அதைத்தான் கேட்டேன், பழனியில முருகன் இருக்காரா அப்படின்னா எங்க இருக்கார்?
இதை கூட விட்டுறாங்க. இவ்வளவு கதை சொல்லிட்டு இதை விட்டுருவேன்னு இந்த பார்த்தா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஊரா யாராவது வைக்கிற ஐயா? நிறைய இருக்கீங்க நம்ம பகுதியில இருக்கிற ஐயா. சாதாரணமா நம்ம காளி கோயில்ல ஒரு அர்ச்சனை பண்ணணும்னா தேங்காய், வாழைப்பழம், சூடம், பத்தி, சாம்பிராணி கொண்டு போய் கொடுத்தோம்னா அங்க இருக்கிற பூசாரி உடைச்சு ஒரு முடியை நம்மகிட்ட கொடுத்துருவார். ஒரு முடியை வச்சுக்குவார். இது சம்பிரதாயம். இது சாதாரண விஷயம் தான். இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்க முழுசா ஒரு தேங்காயை எடுத்து சுத்தம் செஞ்சு உள்ள தண்ணியை வெளியில எடுத்துட்டு அதுக்குள்ள என்ன ஊத்துறான்? நெய்யை ஊத்தி அடைச்சு கொண்டு போய் அங்க அபிஷேகம் பண்றீங்க. அப்படித்தானே? இதுக்கு என்னென்ன காரணம்? காரணம் வேணும் இல்ல? இருக்குது. ஒவ்வொருக்கும் ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாம எந்த விஷயமுமே நடக்காது இல்லையா? அப்படிங்கிற பெருமை அந்த வகையிலே அழகான சோலை, பெருமையான இந்த இடம். கோயிலில் கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு எதற்காக 48 நாள் மண்டபத்தில் நடத்தப்படுகிறது? அப்படி கேளுங்க, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பாருங்க, 48க்கு மகத்துவம் இருக்குங்க. இந்த 48க்கு மகத்துவம் இருக்கு, 1848க்கு மகத்துவம் இருக்கு. ஆமையா, எப்படி விஷயம் பாரு. 18 48க்கு ஒரு மகத்துவம், இந்த 48க்கு ஒரு மகத்துவம் இல்லையா? காரணம், இன்னைக்கு ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு கிடந்தான்னா அவனை தூக்கிட்டு போறதுக்கு ஒரு வண்டி வரும் பாத்திருக்கீங்களா? 108. ஏன் அதுல ஒரு 110 எழுதி வச்சிருக்கலாமே? 115 கூட எழுதிக்கலாம், வச்சிருக்கலாமே. ஏன்? அங்கதான் நம்மளுடைய பெருமை நிக்குது. இன்னைக்கும் ஐநா சபையில எழுதப்பட்ட தமிழ் வார்த்தை என்ன தெரியுமா? யாதும் ஊரே யாவரும் கேளு. இந்த வார்த்தை எழுதிருக்கிறது ஐநா சபையில. எழுதுனது யார் தெரியுமா? கணிகை பூங்குன்றனர். அவர் சொன்ன வார்த்தை அதைத்தான் எழுதி வச்சிருக்கார். நம்முடைய தமிழ் மொழிக்கு உண்டான மகத்துவம் வேற எதுக்குமே இல்லைன்னா காரணம் என்ன தெரியுமா? அவர் கேட்டாரு 48 நாள். இந்த 48ஓட சில விஷயத்தை சேர்க்கணும். ஏன்னா மனிதனுக்கு மட்டுமல்ல இறைவனுக்கு அது பொருந்தும். காரணம், ஒவ்வொரு ஒண்ணும் உன்னோட சேர்ற பொழுது எல்லாம் சிறப்பு. இந்த 48 நாள் மண்டலாபிஷேகத்தை அவசியம் நடத்தியே ஆகணும். என்ன காரணம் தெரியுமா? நட்சத்திரம் 27, நட்சத்திரம் 27, ராசி 2 கூட்டுங்க 47, ஒரு 27, 12 எத்தனை வருது? 39. கிரகங்கள் 9 சேர்த்தா 48 வந்துருச்சா? மனுஷனுக்கு மட்டுமல்ல இறைவனுக்கு அது உண்டு. நட்சத்திரம், கிரகம் இல்லையா, ராசி, இது சரியா? அதனாலதான் தமிழ் வருஷம் 60. பிரபவ விபவ சுக்கல பிரபத பசபத்தி ஆங்கில ஸ்ரீமுக பவ யுவதாது ஈஸ்வரி விகதான விக்ரம சித்திரமான சுமான தாரண பார்த்திபவிய சர்வசித்தி சர்வதாதி விரோதி விக்ருதி கர நந்தன விஜய செய்ய மன்மத துன்மிகி 60 வருஷம். 60 48 108. இதைத்தான் கொண்டு எழுதி வச்சிருக்காங்க. இது 3 சரியா இருந்தா ரோட்ல போகலாம், இல்லன்னா 108ல தான் போகணும். ரோட்ல நம்ப போக மாட்டாங்க. ஆமாங்க, அப்படிங்கிற காரணம். அப்ப ஐயப்பன் கோயிலுக்கு ஏன் தேங்காய்க்குள்ள நெய்ய ஊத்தி கொண்டு போய் அபிஷேகம் பண்ணணும்? முருகே ஏன் எந்த மலையில இருக்கிறார்? இதுதான் கேட்க வரீங்க. நீங்க தேடிக்கிட்டே இருக்கணும். அவசியமா பதில் சொல்லுவேன். கடைசியா நீங்க தெரியலப்பா சொல்ற பொழுது நான் விளக்கம் கொடுத்துருவேன். சொல்லாம போக மாட்டான். அப்படிங்கிற காரணம் இதை விட சிறப்பு என்ன தெரியுமா? இப்பதான் ஆகஸ்ட் 15 முடிஞ்சிச்சு. இந்த ஆகஸ்ட் 15 என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கும் எந்த நாட்டிலும் இல்லாத பெருமை. சுதந்திர கொடிய பள்ளிக்கூடத்தில் ஏத்துவாங்க, அரசு அலுவலகத்தில் ஏத்துவாங்க. தமிழ்நாட்டுல ஒரு கோயில்ல ஏத்துற பாத்திருக்கீங்களா? சிதம்பரம். அங்க மட்டும்தான் ஜனவரி 26, ஆகஸ்ட் 15 2 நாளையில வெள்ளி தட்டுல தீட்சிதர்கள் தேசிய கொடியை வச்சு அபிஷேக ஆராதனை பண்ணி கிழக்க இருக்கிற ராஜகோபுரத்துல ஏத்துற பெருமை தமிழ்நாட்டுல மட்டும்தான் உண்டு, வேற எந்த நாட்டிலுமே கிடையாது. அவ்வளவு பெருமை வாய்ந்த மொழி நம்மளுடைய தமிழ் மொழி. அந்த வகையிலே இந்த இடத்துல இப்பேற்பட்ட வள்ளிய பெருமையா வர்ணிக்கணும் அப்படின்னு மனுஷன் நினைச்சா எப்படி வர்ணிக்க தெரியுமா? ஏழமக வீட்டுக்குள்ள இளம்பிரையா வந்தவளே
வாழையனே வாழையனே வளர்ந்து வரும் சூரியனே. காலையில நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வந்த தலைவாழை இலை போட்டு தண்ணியை தெளிச்சு சாப்பாடு கொடுப்போம். இரவு நேரத்துல நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வந்த தலைவாழை இலை போட்டு தண்ணி தெளிப்போமா? என்னையா காரணம்? ராத்திரியில வாழை இலையில ஏன் தண்ணி தெளிக்கிறது இல்ல? இருட்டுல அழுக்கு இருந்தா கழுவுறதா இல்லையா? அழகா சார், கள்ளிப்பட்டிக்கு நான் 2 நாடம் தேவைப்படுது. ஆமா, அப்பதான் கதையை முடிக்க முடியும். பெருசா என்ன முடியாது கேட்டுருங்க. வாழையடி வாழையன வளர்ந்து வரும் சந்திரனே பால்வடியும் பூமுகத்தில் நீவடிய கூடாதா? பார்த்து போட்டா பெத்த மனம் தாங்காத கண்ணனே கண்ணுறங்கு கண்ணுறங்கு கண்ணுறங்கு. ஆத்துக்கு பக்கம் யாரோ ஆத்தா ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிற பொழுது அவ கொடுத்த சொத்து என்ன தெரியுமா? 3 ஓட்டை தான். அந்த 3 ஓட்டை என்ன தெரியுமா? 1 உச்சிக்குழி, 1 நெஞ்சுக்குழி, 1 தொப்புள் குழி. இந்த 3 ஓட்டையை மட்டும்தான் ஆத்தா கொடுத்தா. குழந்தை பெருசாக இடம் மறைஞ்சிடும். அதுக்கப்புறம் இறைவன் 9 ஓட்டை கொடுத்தேன். ஆத்தா பிள்ளையை பெற்று ஆளாக்கி படிக்க வச்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணி பேரம் பெற்று எடுத்ததுக்கு அப்புறம் அதே ஆத்தா இறந்து போனா மயம் செய்வான் பாருங்க ஒரு காரியம். அழகான விஷயத்தை சொன்னேன். அம்மா, இந்த உலகத்துல நான் பிறக்கிறதுக்காக எனக்காக கஷ்டப்பட்டு நீ ஒரு குடம் உடைச்ச. அந்த குடம் என்ன தெரியுமா? உன்னுடைய பனிக்குடம். அந்த பனிக்குடம் உடைஞ்சதுனாலதான் அம்மா இந்த உலகத்துக்கு நான் வந்தேன். எனக்காக நீ ஒரு குடம் உடைச்ச. அதை ஞாபகமா உனக்காக நான் ஒரு குடம் உடைக்கிறேன். என்னை வயிற்றுல சுமந்த ஞாபகமா அந்த குடத்தை என் தோல்ல சுமக்கிறேன். எனக்கு கொடுத்த நீ 3 ஓட்டை, அந்த 3 ஓட்டை எனக்கு பெருமை. நீ கொடுத்த அந்த 3 ஓட்டைய உனக்கு நான் திறக்கிறேன்னு சொல்லி தோல்ல வச்சு ஒவ்வொரு சுத்தி வர்ற பொழுது ஒரு ஓட்டை போட்டேன். ஏன் தெரியுமா? ஆத்தா, நீ கொடுத்த அந்த 3 ஓட்டைய மகனாக உனக்கு நான் திறக்கிறேன்னு காரியம் செய்த மகன். இந்த முறை கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் மட்டும்தான். இதைத்தான் சொன்ன ஓட்டை கூறு வீட்டுக்கார் சொல்வதெல்லாம் சும்மா.
தெரியுமா? இப்பவும் சொல்றேன், நம்ம மொழியில மட்டும்தான் உண்டு, நம்ம கலாச்சாரம் மட்டும்தான். ஒரு புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்காங்க, புருஷன் இறந்து போனா பொண்டாட்டி என்ன சேலை கட்டணும் நம்முடைய கலாச்சாரம் சொல்லுது. இதுக்கு என்னென்ன காரணம்? எல்லாமே என்ன காரணம்? எந்த மலையில இருக்கிற பாருங்க, ஐயப்பன் தேசிய கொடி ஏத்துற பொழுது அதுக்குள்ள பூ வச்சுதான் ஏத்துவாங்க. ஏன் தேசிய கொடிக்குள்ள பூ வச்சா தெரியுமா? விவரமெல்லாம் வைக்கல. இந்த தேசிய கொடியை நாங்க அடைகிறதுக்கு எத்தனை பொம்பளைங்க பூவையும் பொட்டையும் இழந்தாங்க தெரியுமா? அவங்க பூவையும் பொட்டையும் இழந்ததுனாலதான் எத்தனையோ மகான்கள் இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்தாங்க. நாட்டுக்காக உயிர் கொடுத்து பூவையும் பொட்டையும் இழந்து நிற்கக்கூடிய பெண்களே, உங்க ஞாபகமா இந்த தேசிய கொடிக்குள்ள பூவை வச்சு நான் ஏற்கிறேன்னு சொல்லி பெருமை தந்தான். ஆனா புருஷன் செத்து போயிட்டா பொண்டாட்டி வெள்ளச்சேலை தான் கட்டணும். ஏன் வச்சேன் தெரியுமா? எங்க வச்சிருக்கேன் பாரு. இப்ப கட்டுறதுங்கிறதுலாம் இல்ல, இப்பதான் எல்லாம் மாறிடுச்சு. ஆனா நிறைய மாறிடுச்சுண்ணே. அன்னைக்குண்ணே எந்த ஆஸ்பத்திரிக்கு நம்ம ஆத்தா போனோம், நிற மாச கர்ப்பிணியா இருப்பான், சாணியை தூக்கிட்டு வயலுக்கு போவான். சாணியை போடுறதுக்கு முன்னாடி புள்ளைய பத்தி கையில கொண்டு வந்தா மறைக்க முடியுமா? 4 மணிக்கு போய் வயல விழுந்துட்டு இருப்பான். எப்படா பொண்டாட்டி கொஞ்சம் உண்டு நீர தண்ணி கொண்டுகிட்டு வருவா அப்படின்னு புருஷன் வழிய பார்த்திருந்தேன். பழைய கஞ்சி, வயல்ல வச்ச பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் அன்னைக்கு சாப்பிட்டான். அவனுக்கு எந்த வியாதி வந்துச்சு? சுகர் இருந்துச்சா, பிரஷர் இருந்துச்சா? பிறக்கிற புள்ளைக்கு இன்னைக்கு சுகர் இருக்கு, பிரஷர் இருக்குதுன்னா இதுக்கு என்ன காரணம்? வயிற்றுக்குள்ள இருக்கும் போது சுகர் இருக்கு. உணவு பழக்க வழக்கம். வயல்ல விதைச்ச நெல்ல ஊற வச்சு அவிச்சு ஆளாட்டி அரைச்சு சாப்பிட்டோம். அன்னைக்கு வேறு குத்தி குத்தி சாப்பிட்டோம். அன்னைக்கு இன்னைக்கு பேசவே கூடாது. நம்முடைய முன்னோர்கள் நல்லா செஞ்சுக்கிறோமே. அம்மா என்ன பண்ணா தெரியுமா? பிள்ளைக்கு சோறு விட்டு வந்தீங்க, கிண்ணத்துல சோற வச்சுக்கிட்டு இடுப்புல வச்சுக்கிட்டு நிலவை காமிச்சா, நிலா நிலா ஓடிவா சோறு விட்டுனால. இன்னைக்கு எந்த அம்மா சோறு விட்டுறா? நியாயம் பண்ணும்ல. பாட்டு புள்ளைய வச்சு கதை சொல்லலாம். எந்த பாட்டி கதை சொன்னப்ப காரணம் என்ன தெரியுமா? அன்னைக்கு அம்மா அரா விளையாட்டு விளையாண்டா. புள்ள கையை பிடிச்சு பருப்பு கடை பருப்பு கடை பருப்பு கடை விளையாட்டு விளையாடுவான். என்ன சொன்னா? கல்வி கல்வி அப்பாவுக்கு கூத்து, கல்வி கல்வி அம்மாவுக்கு கூத்து, கல்வி கல்வி நாய்க்கு கூத்து, கல்வி கல்வி பூனை கூத்துனா. அர்த்தம் என்ன தெரியுமா? நீ பெரியவனாய் சம்பாரிச்சு அப்பாவுக்கு சோறு போடணும்டா, கொஞ்சம் அம்மாவுக்கு சோறு போடணும்டா, கொஞ்சம் போகணும், நாய்க்கு சோறு போடணும்டா, வீட்டுல வளர்க்கிற பூனைக்கு சோறு போடணும்டா அப்படின்னு சொல்லி அந்த புள்ள கையை பிடிச்சு கிச்சு கிச்சு முட்டி சிரிக்க வச்சா. ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல சம்பாரிச்சு எங்களுக்கு செஞ்சாலும் மகனே நீ எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருக்கணும்டா அப்படிங்கிற விளையாட்டின் மூலமாக பிள்ளைக்கு விஷயத்தை சொன்னார் தாய். எந்த பொங்கலுக்கு சொல்லி தர்ற அவர் நம்ம மேலதானே. அதைத்தான் சொன்னா. ஏன் தெரியுமா? என் புருஷன் இறந்த உடனே நான் வெள்ளச்சேலை கட்டினேன். என் புருஷன் இருக்கிற பொழுது கையில வளைவி போட்டிருந்தேன், காலில் மிஞ்சி போட்டிருந்தேன், கழுத்துல தாலி போட்டிருந்தேன், நெத்தியில திலகங்கிற குங்குமத்தை வச்சிருந்தேன், கடல் கடலா ஆடைகளை நான் அன்னைக்கு அனுபவிச்சேன். அப்படி காலகட்டத்துல என் புருஷன் கூட சேர்ந்த பொழுது நானும் என் கணவனும் இல்லற சுகத்தை அனுபவிக்கிற பொழுது என் கணவனுடைய உடம்புல வரக்கூடிய அந்த வெள்ளை நிறமான விந்தை என் உடம்புல நான் ஏத்துக்கிட்டேன். என் புருஷன் இறந்து போயிட்டாரு, இனிமேல் இந்த மாதிரி இந்த உடம்புல எப்பவுமே அந்த வெள்ளை நிறமான விந்துங்கிறது படக்கூடாது என்பதற்கு கிடையாத தாண்டா. புருஷன் செத்து போயிட்டா பொண்டாட்டி வெள்ளச்சேலை கட்டணும் என்கின்ற கலாச்சாரத்தை தந்தவன் தமிழச்சியும் தமிழனும். இவ்வளவு பெருமை நம்ம கலாச்சாரத்துல இருக்கு இல்லையா? அப்பேற்பட்ட பெருமையான இந்த பூமியில நம்மளும் இருக்கிறான். சில விஷயத்த அப்படியே மறைச்சுட்டான். மீண்டும் பழமை வரும். சைக்கிள்ல தான் போவோம், மாட்டு வண்டியில தான் போவோம், நொங்கு வண்டி ஓட்டுவோம், பனைமரத்துல மட்டையை வெட்டி மிதிச்சு பள்ளத்தை நோண்டி சுவர் வச்சு அதுல தமிழ்நாட்டுல 3 விநாயகர் இருக்கு. எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் எது தேர்ட் சொல்லுங்க. தமிழ்நாட்டுல 3 அந்த 3 விநாயகர்ல முதல் விநாயகர் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கிடையாது. ஈச்சனாரி கோயம்புத்தூர் ஈச்சனாரி தான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நான் சொன்னேன் முதல்ல சொன்னேன்ல, பிள்ளையார் கோயில்ல உண்டியல் இல்லைன்னு. பிள்ளையார்பட்டியில மட்டும்தான் உண்டியல் இல்லை. இல்ல சொல்றேன், எல்லா ஊர்லயும் பிள்ளையார வந்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அங்க பிரதிஷ்டை இல்ல இல்லண்ணே. அதை நீ சொல்ல வரேன் நானே. இந்த உலகத்துல நீ கேட்டீங்க 3 விநாயகர். இந்த 3 விநாயகர் இருந்து சொல்றேன் கேட்டுக்க. வரலாறு சொல்றேன். அங்க உள்ள பிள்ளையார செதுக்கி வச்சிருக்கான். மலையில செதுக்கி வச்சிருக்கான். 1. 2வது தெரியுமா? வெள்ள பிள்ளையார் பார்க்கடலை கடையில பொழுது இல்லைன்னு சொல்றேன். திருவிழான்னு சொல்லி
சுவாமிமலைக்கு அருகாமையில திருவள்ளூர்னு ஒரு ஊருக்கு போனா நீங்க பார்க்கலாம். ரெண்டாவது இது தெரியுமா? பிள்ளையார். மூணாவது இது தெரியுமா? நீங்க சொன்ன உச்சி பிள்ளையார். ஏன் தெரியுமா? காவிரியை உருவாக்குனத வந்தான். இதுதாங்க வரலாறு. நம்ம கோயிலை கட்டிட்டு சும்மா பிள்ளையார் வச்சுக்கிட்டோம்னா அது பெருமை இல்ல. ஒரு விநாயகர் சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த விநாயகர் மூலமா இந்த நாட்டுக்கு என்ன நடந்தது அதுதான் வரலாறு இல்லையா? காவிரியை தந்தான் மாணிக்க விநாயகர் இல்லையா? பார்க்கடலை அமிர்தத்தை கொடுத்தால் வெள்ள பிள்ளையார். செட்டிநாட்டு மக்களுக்கு பெருமை தந்தான் கற்பக விநாயகர். இதுதானே நான் கேட்கிறேன். உலகத்துல வந்து எத்தனையோ ஆலமரத்தை பார்த்திருப்போம். விழுதில்லாத ஆலமரம் பார்த்திருக்கீங்க? தமிழ்நாட்டுல தான். விழுதில்லாத ஆலமரம் தமிழ்நாட்டுல தான். நான் வரலாறு பேசுவேன். நல்லாண்டவர் கோவில் நீங்க சொல்றீங்க, அதுக்கு பேரு மான்பூண்டி ஐயனார். வரலாறு தெரியுமா? நான் உலக வரலாறு பேசுறேன் அப்படிங்கிற காரணம். அதனாலதான் இன்னைக்கு வந்து பாருங்க பாருங்க எல்லா ஊர்களிலும் தெய்வங்களுக்கு சிலை உண்டு, நாரதருக்கு சிலை இல்லையே. ஏன்? வள்ளிக்கு தகப்பனியார் ஊர் பொதுமக்கள். நாரதருக்கு சிலை இல்லைன்னு யார் சொன்னது? அவர்தான் இருக்குதுன்னு சொல்றாரு. நாரதருக்கு சிலை எங்க இருக்கு தெரியுமா? ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. விராலிமலையில தான் இருக்கு. எப்படி பாருங்க, நான் போய் சொல்ல மாட்டேன். உள்ள கையில போயிருங்க, எங்க நாரதருக்கு சிலை இருக்காம இருக்கான்னு கேளுங்க. விராலிமலையில தான் நாரதருக்கு சிலை இருக்கிறது. வைகாசி விசாகத்து அன்னைக்கு முருகனோட நாரதர் சிலையும் வீதி உலா வரும். உண்டா? இருக்கு. வள்ளிக்கு தகப்பன் யார் அப்படின்னு பெருமாள் வந்து எடுக்கிறார் அவதாரம். அப்படி வாமன அவதாரம் எடுக்கிற பொழுது 2 கண்கள் இருத்துளிகள். அதுல பிறந்தவங்க தான் சுந்தரவள்ளி, அமிர்தவள்ளி, சுந்தரவள்ளி. அமிர்தவள்ளி தான் தெய்வ யானை, சுந்தரவள்ளி தான் வந்திருக்கிற வள்ளி. அப்படின்னா காட்டுல இருந்த புள்ளைய கண்டெடுத்து நம்பிராசன் வளர்க்கிறாரு. பெக்கலை வளர்க்கிறது யாருன்னு கேட்டா நம்பிராசன் இல்லையா? அப்ப வள்ளிக்கு அப்பா யாருன்னு கேட்டா பெருமாளே அப்பா. அவருடைய கண்ணில் இருந்துதான் தோற்றுவிக்கப்பட்டாள் வள்ளி. ஊர் சார்பா கேள்வி கேட்டதுக்கு நன்றி. நாரதருக்கு சிலை இருக்கு. அதுவும் எங்க? விராலிமலை ஊர்ல பக்கத்துல. இது திருச்சி மாவட்டம். இந்த திருச்சி மாவட்டத்துல மயிலே பறக்காத ஒரு ஊர் இருக்கு. என்ன ஊர் தெரியுமா? அந்த ஊர்ல மட்டும் மயில் பறக்கவே பறக்காது. மயில் பறக்காத ஒரு வயலூர் தாங்க. வயலூர்ல மட்டும் மயில் பறப்பதில்லை. என்ன காரணம் தெரியல? ஒரு வயசான மூதாட்டி வாசல நெல்லுக்காய போட்டு இருக்கான். அப்ப நெல்ல அப்ப இப்ப இல்ல, அந்த நெல்லை வந்து மயில் கொத்தி திங்க. கிளம்பி விரட்டுறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல, கையில வச்சு இந்த விளக்கு மாட்டு எடுத்து எரிய கையில விளைஞ்சதை போட்டு அதுல இருந்து அந்த பகுதியில மட்டும் மயில் பறப்பதில்லை. எவ்வளவு பெரிய சம்பிரதாயம் பத்தியில அப்படிங்கிற காரணம். அந்த வகையிலே இடத்துல வந்திருக்கடா வள்ளி. இப்படிப்பட்ட வள்ளியை சீக்கிரமாக அந்த கந்தப்பெருமானுக்கு மனமுடிக்கணும் அப்படிங்கிற காரணம் இருந்தாலும் கூட தென்றல் காற்று தேங்காய உரிச்சு நட்டு வச்சா பழைக்குமா? உழைக்க. நம்ம பிறவி அப்படித்தான். தேவா, இந்த தேங்காய்க்கு எப்படி மறு உருவம் மறு பிறவி கிடையாதோ இந்த உருவமே எனக்கு போதும்டா. இந்த ஒரு பிறவியே எனக்கு போதும்டா அப்படின்னு இறைவனுக்கு முன்னால தேங்காய் உடைக்காத கோயில் பார்த்திருக்கீங்களா? எல்லாம் நம்ம ஊர்ல தான் இருக்கு. பக்கத்துல ஸ்ரீரங்கத்துல மட்டும்தான் தேங்காய் உடைக்க மாட்டாங்க. ஏன்? ஜெயனம் தூங்கல முடிச்சிருக்காரு. அவருக்கு முன்னாடி போய் தேங்காய் உடைச்சோம்னா சத்தம் கேட்டுருமா? அதனாலதான் ஸ்ரீரங்கத்துல மட்டும் தேங்காய் உடைக்கிற. எங்க உடைப்பாங்க தெரியுமா? கம்பத்தடியோட தான் உடைப்பாங்க. அதே ஸ்ரீரங்கத்தை தான் பிடிக்கிற சுருட்டை வச்சு வழிபடுறாங்க. இதே விராலிமலையில பிடிக்கிற சுருட்டு ஞாயிற்றுக்கிழமை மத்தியான பூசையில சுருட்டு வைக்கிறது விராலிமலை தான். தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் புரியாத சாதாரண செருப்பு நம்ம போட்டு நடக்கணும். செருப்பை எந்த கோயிலையாவது காணிக்கையா கொடுக்குறாங்கன்னா உள்ள இருக்க வழி வரட்டும் பேசிக்குவோம். அது தென்றல் காற்று, கொண்டல் காற்று, கோடை காற்று, 4 வகையான காற்று
அந்த காற்றிலே பூங்காற்று கலக்கின்ற பொழுது எப்படி இருக்கும் பார்த்தா பூங்காற்றே அந்த பொண்ணுக்கிட்ட ஒண்ணு சொல்லிவா தனியா அவள் இல்லாம நெஞ்சம் வாடுறேன்.
பக்கத்தில நெகிழ்ந்து சொன்னாங்க நெகிழ்ந்து சொல்லையில நியாயமென கண்ணாக்கா ராஜா என்பார் தம்பி என்பார் ராஜ்யம் இருக்கிறார் ஒரு ராஜ்யம் இருக்கிறார் ஒரு குணமும் தென்ன மரத்துல சென்றலடிக்கிது நல்லவன கிளியே அடியே முன்ன வரப்புலே பழைய தென்ன மரத்த பழைய புதிய தென்ன மரத்துல தீ குடிக்கிது நல்லவன கிளியே அடியே முன்ன வரப்புலே சாமி அது காரணம் ஏன்னா நாடக பத்திர வெளிநாட்கள் ஆகிவிட்டது அதனால கொஞ்சம் சேர்த்து ஒரு வேலை வர வேண்டும் வள்ளி இந்த வள்ளி வருவதற்கு முன்னாலே கண்ணை திறந்தா ஒளி இல்ல அப்ப அரவிந்துக்கு போங்க சரியாயிடும் காலை எடுத்தா நடவல்ல அப்ப நல்ல நரம்பு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்களேன் நம்ம லட்சியம் தான் எங்க புதுக்கோட்டையில 3 ஜாம்பவான்கள் இருந்தாங்க நாடர் உலகத்துல 3 ஜாம்பவான்கள் அதுல ஒருத்தர் இல்ல 2 பேர் இருக்காங்க முதல் யார் தெரியுமா எப்பேற்பட்டாலும் ராவி பேசக்கூடிய அண்ணன் ரவிச்சந்திரன் தெரியாம அடுத்து கழுத்துல துணியை போட்டு அப்படியே கழுத்துல இருக்கிற பூசுக்குடி கணேசன் அடுத்து மறைந்த மாமேதி MS முத்தப்பா இந்த 3 பேரும் புதுக்கோட்டைக்கு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அவங்க இருக்காங்க அந்த வழியில 2 பேருமே என்னை தயார் பண்ணிட்டே இருக்காங்க புதுக்கோட்டைக்கு பெருமை எப்பவும் இருக்கணும்டா விட்டுறக்கூடாதுடா அதுல காரணத்துக்காகத்தான் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்து மக்களுக்கு சேர்ப்பது என்பது பலி அந்த வகையிலே அவருடைய ஞாபகமாகவும் அன்பு ரசிகர்கள் சார்பாகவும் இடத்துல கண்ண திறந்தா ஒழுகுல காலை எடுத்தான என்ன நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசுல இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு கண்ணு திறந்தா ஒளியில அழகிருந்தா கடவுள மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசைய காதல் வந்தது முன்னாலே அவளை வந்தது முன்னாலே காதல் வந்தது முன்னாலே அவளை வந்தது பின்னாலே ஆதிவதோ காத்து நானும் பலகளே அந்த சந்ததியும் நமக்கு ஒன்று தருகிறே திறந்தா ஒளியிலே அழகிருத்தானே மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே
கோமாளி சிந்திக்கணும், வெளியே சிந்திக்கணும், அடுத்து முருகனை விடணும். அது காரணம். அந்த வகையிலே வருகின்ற இடத்துக்கு சொந்தக்காரன் வணக்காவல் துவக்குவோம் கழகத்தை சுந்தர தொகுப்பு பற்றி யார் பேர் வச்சது? அழகேசன். என்னங்க எங்க அம்மா அப்பா தாங்க. வேணாம், நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். சும்மா யோசிக்காதீங்க. யோசனை மட்டும் வருகின்ற வணக்காவல் சதி போவது காவல் ஆளு இங்க வாங்க. நீங்க மத்தவ மாதிரி ஏதோ யோசிக்க. அட சொல்லுவாருக்கு என்ன, விடியலுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு, நீங்க அதுக்காண்டி நாடகத்தை முடிச்சுட்டு போலாம் அப்படின்னு பாக்குறீங்க. வாங்க மாப்பிள்ள.